அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் சைதாப்பேட்டை காவல் நிலைய எஸ்எஸ்ஐ சன்னி லாய்டை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில காவல்துறையும் வருமான வரித்துறையும் கூட்டு சேர்ந்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த வழக்கில் ஏற்கனவே 4 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கூடிய சன்னி லேயடை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியான அவருக்கு சொந்த ஊரான கன்னியாகுமரியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு தனிப்படை அங்கு விரைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா ஓமந்தூரா மருத்துவமனை அருகே கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது கவுஸ் என்பவரை காவல் சீருடையில் இருந்த ஒரு நபர் வழிமறைத்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் வருமான வரித்துறை அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து அவர் காரில் கடத்தி சென்றதாகவும் கத்தி முனையில் அவரிடமிருந்த பணத்தை பறித்ததாகவும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியக்கூடிய ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதன் பின்னணியில் பலர் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து 3 நாட்கள் காவலில் எடுத்து 2 நபர்களை விசாரணை செய்தார்கள். குறிப்பா இதுல முக்கிய நபராக இருக்கக்கூடிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரை காவலில் எடுத்து விசாரிக்க போது பல்வேறு தகவல்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டது. இதற்கு மூளையாக சன்னி லயோடு என்ற நபர் இருப்பதாகவும் அவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக இருப்பதும் தெரிய வந்தது. குறிப்பா இது போன்ற உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லக்கூடிய பணங்கள், ஹவாலா பணங்கள், கருப்பு பணங்களை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் குறித்து மர்ம நபர் ஒருவர் சன்னி லியோவுக்கு தகவல் தெரிவிப்பதாகவும் அவர் மூலமாக இந்த ராஜா சிங் உள்ளிட்டோருக்கு தகவல் கிடைக்கப்பெற்று கூட்டாக சேர்ந்து அவர்கள் இந்த பணங்களை வழிப்பறி செய்ததும் தெரிய வந்தது. குறிப்பா சன்னி லியோடு இந்த வழிப்பறி செய்த பணத்துல ஜாம் பஜார் பகுதியில் ஒரு அறிவியவிட உடற்பயிற்சி கூடத்தையும் ஈசிஆர் பகுதியில் ஒரு ரிசார்ட் ஒன்றை விலைக்கு வாங்கியிருப்பதும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பூக்கடை காவல் நிலையத்தில் பணிபுரியும் போதே பல்வேறு குற்ற செயல்களில் இவர் ஈடுபட்டதாகவும் அதனால இவர் இடமாற்றங்கள் செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்த நிலையில தற்போது அவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தேடி வருகிறார்கள். 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு தனிப்படை சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் கூட்டாக பூக்கடை, ராயபுரம், வேப்பியர் பாலம், திருவல்லிக்கேணி, ஜாம் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் வழிப்பறியில சேர்ந்து நடத்தியதும், அதாவது வருமான வரித்துறை காவல்துறை என்று கூறி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரியிடம் ஒப்படைக்காமல் இவர்களே பங்கு போட்டுக் கொண்டதும் தெரிய வந்திருக்கிறது. பூக்கடை பகுதியிலும் சட்டவிரோதமாக ஹவாலா பண பரிமாற்றத்தின் போது அதனை பறிமுதல் செய்யும் போலீசார் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கும் பணியின் போது சன்னி லாய்டுக்கும் வருமானத்துறை ஆய்வாளர் தாமோதருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பின்புதான் இந்த கூட்டாக சேர்ந்து இந்த கொள்ளையடிக்கும் பழக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதன் பின்னணியில் மற்றொரு நபரும் இருப்பதாகவும் அதே போல அவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சன்னி லியோடை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக, ஒன்று கன்னியாகுமரி விரைந்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.